பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிறுவனர் திரு ஜெயபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கப்படணும், இன்றோடு அந்த கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசம் என்பது முடிவடைகிறது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? நாங்கள் பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப நம்ம வண்டி அங்க நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. அப்ப இறக்கி விட்டுட்டு எம்டியா வாங்க, பழைய இடத்துக்கு வாங்கங்கிறாங்க. எம்டியா வர்றதுக்கு பயணிகள் ரொம்ப சிரமப்படுவாங்க. அங்க இறக்கி விட்டா ஆம்னி பேருந்துல வர்றவங்க, சிட்டி பஸ்ல வர்றவங்க கிடையாது. எல்லாமே கால் டாக்ஸி, கார்ல மிடில் கிளாஸ்க்கு தான் வர்றாங்க. அவங்க அங்க இருந்து மதுரையில இருந்து அங்க வர்றதுக்கு 800 ரூபா கொடுத்து வந்துட்டு, அங்க இருந்து நம்ம கோயம்பேடுக்கு வர்றதுக்கு 1000 ரூபா ஆட்டோக்கோ காருக்கோ கொடுத்து அவங்க வந்து டபுள் சார்ஜ் ஆகும். பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா தான் இருக்கும். இன்னும் அந்த மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது பண்ணுங்கன்னு சொன்னா அதுவும் கேட்கல. இல்லை பார்க்கிங்காவது கொடுங்க எங்களுக்கு அப்படின்னா அந்த பார்க்கிங் வசதி பண்ணலாம். அவங்க அந்த சம்பந்தமா வழக்குக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் ஹைகோர்ட்ல. உள்ள வர வேண்டாம்னு சொல்லி அது வழக்கு இன்னைக்கு நாளைக்கு விசாரணைக்கு வந்துச்சுன்னா அது அங்க போற ஐடியா இல்லை. மக்கள் விருப்பத்திற்கும் மக்களுக்காகவும் தான் அரசு செயல்பட முடியும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப அரசு செயல்பட முடியாது அப்படின்னு அமைச்சர் திட்டவட்டமா சொல்றாரு. இது மக்களுக்கு தான் பாதிப்பு. மக்கள்கிட்ட நீங்க எல்லாம் நாளைக்கு அவங்க இறக்கி விட்டாங்கன்னா அங்க அவங்க நாளைக்கு பல போலீஸ் போர்ஸ் வச்சு இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோம். கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தும். அவங்க புரியாம பண்றாங்க. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? கவர்மெண்ட் பஸ்ல வந்து லக்கேஜ், அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஏற முடியாது. ஆம்னி பேருந்துல வர்றவங்க கால் டாக்ஸி, ஆட்டோ தான் தேடணும். அவங்க 1000 2000 அங்கிருந்து திருப்பி ஒரு டபுள் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அவங்களுக்கு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயபாண்டியன்.